வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். உணர்வுகளை உறவுகளுக்கு எடுத்துச் சென்றவர்கள் தபால்காரர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கடிதம் மூலமாக பல்வேறு விதமான சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை, சில நேரங்கள்ல சங்கடங்களை கூட அனுபவித்திருப்பார்கள் அந்த கடிதம் மூலமாக கிடைத்த தகவலை வைத்து. அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தபால்காரர்கள் தற்போது தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் தபால் துறையை சார்ந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதில் இலாக்காவை சார்ந்தவர்கள் 2.5 லட்சம் பேர், 2.25 லட்சம் பேர் ஜிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறங்களுக்கு தபால்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தபால்களை கொண்டு செல்லக்கூடியவர்களாக அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த 2.25 லட்சம் பேருடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பற்றி இன்றைய உள்ளது நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச காத்திருக்கிறோம். தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 குடும்பங்கள் அங்கு அதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிக் கொண்டிருக்கிறது. இது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக மதுரை அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார் கிராமிய அஞ்சலக ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு ஜான் பிரிட்டோ அவர்கள். வணக்கம் சார். ஜான் பிரிட்டோ, நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த பிரச்சனையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன, இந்த போராட்டம் பற்றியும் விரிவாக பதிவு பண்ணுங்க. இந்த பிரச்சனையினுடைய நோக்கம், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஊழியர்கள் எப்பொழுதும் போல வேலைகளை செய்கிறார்கள், கிராம மக்களுக்கு பணி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் கிடையாது, அவர்களுக்கு விடுப்பு கிடையாது. இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது 150 வருடமாக. இதுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். 2014 சென்ற ஆண்டு கூட இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். எங்களுக்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம், நீதிபதி கமிட்டி வேண்டும் என்று சொன்னோம். 4 நாள் போராட்டத்திற்கு பின்னாலே நீதிபதி கமிட்டி அமைப்பதாக சொல்லி ஒரு உத்தரவும் லாக்காவாலே அனுப்பப்பட்டது. அந்த லாக்கா உங்களுடைய பார்வைக்கு கூட நான் தருகிறேன். அந்த உத்தரவிலே அந்த கமலேஷ் சந்திரா என்ற பெர்சனல் மெம்பரும் எங்களுடைய பொதுச்செயலாளர் மகாதேவியாவும் கையெழுத்திருக்கிறார்கள். அதை நீதிபதி கமிட்டி அமைப்பதாக அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒப்புதல் படி நடந்து கொள்ளவில்லை. இப்பொழுது முடியாது என்று எங்களுடைய லாக்கா சொல்கிறது. ஆகவே லாக்கா எங்களை இந்த போராட்டத்திற்கு அவர்கள் தான் தள்ளினார்கள், நாங்கள். ஆகவே அந்த காலவரையற்ற வேலைநிறுத்தம் இப்பொழுது தொடர்கிறது. ஜாம்பிரிட்டோ, நீங்க குறிப்பிட்டது போல தற்போது 2014 இந்த பிரச்சனை நீங்க போராட்டம் தொடர்ந்திருக்கிறது. ஆனா தொடக்க காலத்துல இது போன்ற ஒரு பிரச்சனை வரும்போது 1977 உச்சநீதிமன்றத்தை நீங்கள் அணுகின போது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு பற்றியும் அதுல குறிப்பிட்ட விவரங்கள் பற்றியும் சொல்லுங்க ஜாம்பிரிட்டோ. 1977 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு, ராஜம்மாள் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதனுடைய தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிராமப்புறங்களில் அப்பொழுது ஈடி என்று சொன்னார்கள், எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட். இந்த எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்பவர்கள் கிராமப்புறங்களிலே பணியாற்றுகிறார்கள். இவர்களும் எல்லா விதமான அஞ்சலக சேவைகளையும் செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த அரசு ஊழியருக்கான அந்தஸ்து வழங்கி அவர்களையும் சிவில் எம்ப்ளாயி என்று அறிவிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எமர்ஜென்சி காலம் என்பதாலே அவர்கள் அதை நிறைவேற்ற லாக்காவும் தயாரில்லை, அதை போராடுவதற்கு தொழிற்சங்கங்களும் போராடவில்லை. ஆகவே அந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பின்னாலே 1996 தாழ்வார் கமிட்டி என்ற 5வது கமிட்டி அமைக்கப்பட்டதற்கு பின்னாடி அப்பொழுதும் இவர்களும் லாக்கா ஊழியர்களாம். இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக லாக்கா ஊழியர்களாக 5 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கிறார்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களையும் லாக்கா ஊழியர்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக தொழிற்சங்கங்கள் வலுவாகவும் போராடவும் இல்லை. எங்களுடைய தொழிற்சங்கம் 1999 ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னாலேதான் நாங்கள் இதற்காக இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு ஜான் பிரிட்டோ. 1977 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இவர்களையும் அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருந்தது. அந்த 77 எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கறதுனால அதை சாதகமாக்க முடியல அப்படின்னாலும் கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் கூட அதை இன்னைக்கு வரைக்கும் அதை சரி செய்ய முடியல அப்படிங்கறதா இவங்களுடைய பிரச்சனைக்கு மிக முக்கியமான, போராட்டத்திற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இது போன்ற கிராமங்களுக்கு அந்த தபால்களை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த ஜிடிஎஸ் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த கிராமின் டக் சேவா அதனுடைய அந்த ஊழியர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கரூர்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் ராமலிங்கம், செல்லத்துறை, அவங்க இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். அன்னைக்கு 155 ரூபாய் சம்பளத்தில் சேர்ந்து
இன்னைக்கு 7500 தான் வாங்குறேன். அன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் அந்த சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. பையன் குழந்தைகள்லாம் படிக்க வைக்க முடியாது. இன்னைக்கு கவர்மெண்ட்டில் என்னென்னமோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் செலவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் செலவு கொடுக்கணும். அதே இதை எங்களுக்கு பயன்படுத்தினா நாங்களும் எல்லாருமே குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னா இலாக்கா ஊழியர்களுக்கு உண்டான சலுகை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நாங்கள் 31 வருஷம் இப்போ வேலை செஞ்சு பின்னாடி இன்னும் 6-7 வருஷம் தான் இருக்குது ரிட்டையர் ஆகிறது. நாளைக்கு பின்னாடி ரிட்டையர் ஆனோம்னா எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லாமல் போனால் நாங்கள் பின்னாடி வாழ்க்கை எப்படி ஓட்டுறது? இலாக்கா ஊழியர் எவ்வளவு வேலை வாங்க அதோட கூட தான் வேலை வாங்குவோம். அதனால எங்களுக்கு ஊதியமும் பத்தாது. கேட்டோம்னா உங்களுக்கு 3 மணி நேரம் தான் என்று இந்த அரசாங்கம் எங்களை வந்து ஒரு என்ன சொன்னாங்கன்னா ஒரு வழிகாடாவே ஆக்கி வச்சிருக்காங்க. அதான் எங்களுக்கு சரியான அவங்களோட ஊதியம் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய போராட்டம். எந்த எதுவும் பாதுகாப்பு கிடையாது. நாளைக்கு வீட்டுக்கு போனாலும் ஒண்ணும் கிடையாது, பென்ஷன் கிடையாது, எந்த விதமான திட்டமும் கிடையாது. இதே போன்று திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த GDS ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். இவர்கள் தபால் துறை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இதுவரை நிரந்தரமாக்கப்படாமல் புறநில ஊழியர்கள் என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளைப் போல எந்த சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை. விடுமுறை கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது, விடுப்பு கிடையாது. இந்த கிராமப்புற ஊழியர்கள் 30-40 ஆண்டுகளாக பணியாற்றிவிட்டு இறுதியாக 8000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறார்கள். இந்த 8000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் குடும்பத்தை நடத்துவது என்பது இயலாத காரியம். ஆகவே நாங்கள் வைத்திருக்க கோரிக்கை எல்லாம் எங்களுக்கு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கின்ற பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்ன வேலை செய்கிறாரோ அதே வேலையை தான் ஒரு டவுனில் இருக்கின்ற ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலை செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற ஒரு பணவிடை, ரிஜிஸ்டர், ஸ்பீட் போஸ்ட் அனைத்து வேலைகளையும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற கிராமப்புற அதிகாரிகளும் தபால்காரர்களும் செய்கிறோம். ஆகவே இலாக்கா ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதை போல எங்களுக்கும் அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும். தபால் துறையில வெளியாட்களை நியமிக்கிறது தடுத்து நிறுத்தணும். எங்க ஈடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம இதுல ஃபில்அப் பண்ண மாட்டேன்றாங்க. ஏகப்பட்ட வேகண்ட் இருக்கு. எல்லா வேகண்ட்டுமே அவுட் சைடர்ஸ் தான் போடுவோம் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டா போடாம ஈடியில் இருக்கிறவங்கள டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வர மாதிரி எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். அது யாருமே பண்றது கிடையாது. இப்போ பே கமிஷன்ல எங்களை சேர்க்கறதுக்கு சொல்லி தான் அந்த கோரிக்கை, இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு மதியத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெயிக்கிற வரைக்கும், வெற்றி பெற வரைக்கும் கண்டிப்பா அந்த போராட்டம் கண்டினியூ ஆகும். RPL RD அக்கௌண்ட் குறைவாக உள்ளதனால் 2000 சம்பளத்தை குறைத்து விட்டார்கள். இது போன்ற வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். எங்களுடைய கிராமங்களில் குறைந்த வருமானத்தை வைத்து வாழ்வாதாரத்துக்கு கூட இது காணாது. இந்த சம்பளத்தையும் குறைச்சாச்சுன்னா ரொம்ப இந்த கொத்தடிமை மாதிரி நடத்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுல இது பண்ணணும். 7வது ஊதிய குழுவில் எங்களையும் சேர்த்து இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவுறுத்துகிறேன். வேலை ஒன்றுதான். நகரம், கிராமம். நகரத்தில் இருப்பவர்களுக்கு அதற்குண்டான சலுகை கிடைக்கிறது. அதே கிராமத்தில் அதே போன்ற வேலைகளை, அதே அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை தான் நாங்களும் செய்யறோம். ஆனா எங்களுக்கு அதற்குண்டான சலுகைகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்வதில் மிக முக்கியமான ஒன்று, 7வது ஊதிய குழுவில் இவங்களையும் இணைக்க வேண்டும், அவர்களுக்கு நீதிபதிகள் வைத்து ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கரு என்ன, அவர்களுக்கு தீர்வுதான் என்ன? ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 5.5 லட்சம் ஊழியர்கள், இலாக்கா ஊழியர்கள் 2.5 லட்சம் பேர் போக 2.25 லட்சம் ஊழியர்கள், GDS ஊழியர்கள், கிராமின் தக் சேவக் என்று சொல்லக்கூடிய கிராமங்களுக்கு தபால்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஊழியர்கள். கிட்டத்தட்ட நகரத்தை போலவே அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் அதே வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த நிலையத்தில் மதுரையில நமது அரங்கத்தில் இணைந்திருக்கிற மாநில செயலாளர் திரு ஜான் புரட்டோட நான் கேட்கிறேன், நீங்க அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு குறைவான நேரம் தான் வேலை அப்படிங்கறது சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 மணி நேரம் தான் வேலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது உண்மையிலேயே நடைமுறையில அவ்வளவு நேரம் தான் வேலை பாக்குறாங்களா, இல்ல அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசிக்கா மினிமம் எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படிங்கறத பத்தி முழு விவரங்கள் சொல்லுங்க ஜான் பிரிட்டோ. அதாவது 3 மணி நேரம் வேலை கிடையாது. அதிகாரிகளாக 3 மணி நேரம் என்று சொல்லி வச்சிருக்காங்க. 5 மணி நேரம் 7 மணி நேரம் கூட எங்களுடைய ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள். மிக இந்த லாக்காவினுடைய ஊழியர்களை விட அதிகமாக வேலை பார்க்கிறார்கள். அதிகமான இந்த லாக்காவிற்கு வருவாயை சேர்த்துக் கொடுப்பவர்கள் இந்த கிராமிய அஞ்சல் ஊழியர்கள். ஆகவே இவர்களுக்காக வழங்கப்படுகின்ற சம்பளம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வேலை, ஒரு 7 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு கிடைக்கிறது 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது.
இந்த 10,000 சம்பளத்துல ஒரு 5 நாள் லீவ் எடுத்தா கூட சம்பளம் கிடையாது. ஒரு காய்ச்சல் மண்டைக்கு கூட சம்பளம் கிடையாது. அப்பா சித்தா கூட சம்பளம் கிடையாது. டெய்லி வேஜஸ் ஊழியர்கள் மாதிரி தானாங்க. ஒப்பந்த ஊழியர்களுக்கும் கூட சேர்த்து இல்லை. இன்னைக்கு கிராமத்துல யாருக்காவது ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு கூலி வேலைக்கு வர்றவங்கள கூட நாளைக்கு ஒரு 50 ரூபாய் குறைக்க முடியும். அதோட கூலிமை வழிய குறையாது. ஆனா இந்த லாக்காவில் கொடுக்கிற சம்பளத்தை அடுத்த வருஷம் ஒரு ரிவ்யூன்னு வைக்கிறாங்க, பாக்குறாங்க. உங்களுக்கு ஒர்க்லோடு குறைந்து, வேலை குறைந்து விட்டது, ஒர்க்லோடு புள்ளி என்று சொல்லி சம்பளத்தை குறைக்கிறாங்க. இந்த அநியாயம் உலகத்துல இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்துல எங்கேயுமே இல்ல இந்த தபால் துறையை தவிர. இதுக்கு காரணமே அதிகாரிகள் தான். ஏன்னா உள்ள வேலையை எழுதுறதில்ல, உள்ள வேலை வேலை செய்யணும்னு யாருமே எழுதுற. அதிகமான வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊழியர்களை கூட இவர்கள் வேலை பார்க்கிறது பாராட்டுவது கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் மிரட்டல், உருட்டல், வேலைகளை வாங்குவதற்குத்தான் அதிகாரிகளுடைய, அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அதிகாரிகள் இல்லை. அதான் இந்த தபால் துறையில். வேற எந்த துறையிலையும் இது மாதிரி இல்லை. அதான் ரொம்ப வேதனைக்குரிய, அதுதான் எங்களுடைய மனக்குமரல். ஜான் பிரிட்டோ, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல பல்வேறு விதமான பிரச்சனைகளை சொன்னீங்க. தினக்கூலி ஊழியர்களை போன்று சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க 77 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது, 96 மீண்டும் அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில தொழிற்சங்கங்கள் தோன்றியது 99. அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டீங்க இதை அமல்படுத்துவதற்கு, இதை செயல்படுத்துவதற்கு? ஏன்னா 2014 ஒரு போராட்டம் நடந்தது பிப்ரவரி மாதத்துல. அதற்கு முன்பாக என்ன மாதிரியான போராட்டங்களை, என்ன மாதிரியான முறையீடுகளை நீங்கள் செய்தீர்கள்? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. நாங்க 1999 தான் எங்களுடைய சங்கம் இடி, அதாவது ஜிடிஎஸ்க்கு சங்கம் உருவானது. அதற்கு முன்னாடி நாங்க ஒரு மிகப்பெரிய சம்மேளனத்தில் தான் இருந்தோம். ஆனால் அவர்கள்ட்ட இருந்தோம்னாலும் கூட அவர்கள் மனச்சிச்சையோடு எங்களுக்காக போராடவில்லை. போராடி இருந்தால், முழுமையாக போராடி இருந்தால் 1977 தீர்ப்பை அமல்படுத்தி இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் 1996 சொன்ன தீர்ப்பையாவது அமல்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர்கள் மனச்சிச்சையோடு எங்களை செய்யாதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் ஜிடிஎஸ் இருக்கிறோம். 2007க்கு பிறகு நாங்கள் அவர்களை விட்டு தனியாக வந்தோம். அந்த சம்மேளனத்தை விட்டு தனியாக வந்த பிறகு 2008 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணினோம். 6வது ஊதிய குழுவிலே நடராஜமூர்த்தி என்பவர் 56,000 கிளை அஞ்சலகங்களை மூட வேண்டும் என்று சொல்லி ஒரு அநீதியான ஒரு உத்தரவை சொன்னார். அந்த 56,000 போஸ்ட் ஆபீஸை மூடக்கூடாது, பிரான்ச் போஸ்ட் ஆபீஸ் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டம், 3 நாட்கள் போராட்டம். 3வது நாளிலே 56,000 போஸ்ட் ஆபீஸை மூட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தோடு அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றோம். 2012 அதுபோல ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணினோம். 7 நாள் போராட்டம் பண்ணினோம். தமிழகத்திலே 9 நாள் சம்பளத்தை இழந்தோம். அதனுடைய என்ன விளைவு என்று சொன்னால், நாங்கள் 3,500 சீலிங்கிலே போனஸ் பெற்றோம். அதை இடையிலே 2,500 குறைத்தார்கள். அதை யாருமே கேட்பதற்கு நாதி இல்லை என்ற நிலையிலே நாங்கள் மாத்திரம் தனியாக, அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் மாத்திரம் தனியாக 7 நாட்கள் போராடி 9 நாட்கள் எங்களுடைய சம்பளத்தை இழந்து அந்த 3,500 போனஸை பெற்றோம். அப்பொழுதும் இந்த கோரிக்கை இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. இன்றைக்கு 2014 இதுபோல கோரிக்கை எதற்காக நீதிபதி கமிட்டி கேட்கிறோம் என்று சொன்னால், ஏறக்குறைய 6 கமிட்டிகள் வைத்திருச்சு. அதுல ஒரே ஒரு கமிட்டி தான் நீதிபதி கமிட்டி. அது மட்டும்தான் நியாயமா இருந்துச்சு. மற்ற 4 கமிட்டிகளும் ஆபீசர்ஸ் கமிட்டி என்று சொல்லி அந்த தபால் துறையினுடைய அதிகாரிகள் எங்களை சரியான முறையில் எங்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆகவேதான் இந்த 7வது ஊதிய குழுவிலே எங்களை இணைக்க வேண்டும். அப்படி எங்களை ஜிடிஎஸ் ஊழியர்களை இணைக்க முடியாது என்று சொன்னால் எங்களுக்காக ஒரு நீதிபதி கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். 2014 பிப்ரவரி 21 போட்ட அக்ரிமெண்ட் படி, அந்த ஆனஸ்ட் அக்ரிமெண்ட் படி நிச்சயமாக இந்த இதில் எங்களுக்கு ஒரு நீதிபதி கமிட்டி அமைக்க வேண்டும். நீதிபதி கமிட்டி அமைத்தாலே எங்களுடைய கோரிக்கைகள் சரியாகும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த போராட்டத்தில் தள்ளப்பட்டது. தொடர்ந்து பேசலாம். ஜான் பிரிட்டோ, சஞ்சலத்தில் இருக்கிறார்கள் அஞ்சலக ஊழியர்கள். கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது போல 2.25 ஜிடிஎஸ் ஊழியர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் கூட தமிழகத்தில் 25,632 ஊழியர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களில் கோவையைச் சேர்ந்த ஊழியர்கள் தங்களது கருத்தாக என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம். ஆக்சுவலா உங்க எல்லாத்துக்குமே இந்த கிராமிய அஞ்சல் ஊழியர்கள்னா என்னங்கிறத ஒரு முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன். கிராமப்புறத்துல 150 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்ண காலத்திலிருந்தே கிராமத்துல தபால் பட்டுவாடா நடக்கணும் கிராமத்துல அஞ்சலகங்கள் ஓபன் பண்ணாங்க. அந்த அஞ்சலகங்களை வேலை செய்யற ஊழியர்களை கிராமிய அஞ்சல் ஊழியர்களா அப்பத்திலிருந்து இதாயிட்டு இருக்கு. இவங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. எந்த ஒரு அரசாங்க ஊழியர் அனுபவிக்கிற எந்த சலுகையுமே கிராமப்புற அஞ்சல் ஊழியர் அனுபவிக்கிறது கிடையாது. அந்த சலுகையும் இன்னைய வரைக்குமே அவங்க கிடைக்கப்படுறது கிடையாது. 1977 கிராமிய அஞ்சல் ஊழியர்களும்
இலாக்கா ஊழியர்களுக்கு நிகரானவங்க இலாக்கா ஊழியர் அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கணும்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஆனால் அதை இன்னி வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை முன்னிறுத்தியும் மற்றும் 7வது ஊதிய குழுவில் எங்களுடைய சம்பளம் இதை நீதிபதி கமிட்டி அமைக்கப்படணும்னு சொல்லியும், அதுக்கப்புறம் அஞ்சல் துறையை தனியார் மயமாக்கல் முயற்சியை கைவிடணும்னு சொல்லியும் இந்த 3 கோரிக்கை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பகுதி நேர பெயர் சொல்லிக் கொண்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பில் சம்பளமும் ரொம்ப கம்மியாக கொடுக்கிறார்கள். ஆனா வேலை 8 மணி நேரம் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கோரிக்கைகள் முதன்மையான கோரிக்கைகள் எங்களை மாதிரி வேலை செய்கிற அனைவருக்கும் பதவி உயர்வும் வேலை நிரந்தரமும் வழங்க வேண்டும் என்றும், இலாக்கா ஊழியர்களைப் போல பென்ஷன் மற்றும் கிராஜுவிட்டி மற்ற அனைத்து ஊதியமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதுவரைக்கும் 40 வருஷம் 50 வருஷம் சர்வீஸ் செய்து ரிட்டையர் ஆனால் அவர்களுக்கு வெறும் 60,000 தான் அரசாங்கம் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு கொடுக்கிறது. இது மிகவும் குறைவான ஒரு தொகை. 40 வருஷம் வேலை செய்த ஒரு ஊழியருக்கு 60,000 என்பது மிகவும் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். என்னுடைய சர்வீஸ் 33 வருஷம் சர்வீஸ் ஆச்சு. எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இதுவரை கிடைக்கல. சாதாரணமா எல்லா இதுலயும் 35 வருஷம் சர்வீஸ் ஆனவங்களுக்கு எத்தனையோ மேல வந்திருப்பாங்க. ஆனா எங்க இலாக்கால நாங்க ஒரு கொத்தடிமை மாதிரி இருக்கிறோம். எங்களுக்கு மெடிக்கல் கிடையாது, போனஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் எங்களுடைய தோழர்கள் என்னை விட சீனியர் இருக்காங்க, எந்த பெனிஃபிட்டும் இல்லாம இந்த விட்டு விலகியே போயிட்டாங்க. அதே நேரத்தில் நாங்க பல வருஷமா போராடிட்டு இருக்கோம். நாங்க இல்ல, எங்களுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா நாங்க தான் மிக அதிகமா. எங்களை முதுகெலும்புன்னு சொல்றாங்க, ஆனா எங்க முதுகெலும்ப உடைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி தோழர்கள் பலரும் மிகவும் வறுமையான சூழல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த இலாக்காக்கு எந்த ஒரு துரோகமோ இதோ இழைக்காம விசுவாசமா இருக்கும். எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் நாங்க உட்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை மாதிரி இல்ல, கிராமப்புறங்கள்ல எத்தனையோ கிலோமீட்டர் வெயில் மழைன்னு பாராம எங்க கடமையை நாங்க சரிவர செஞ்சுட்டு இருக்கிறோம். 30 வருஷம் 40 வருஷம் 45 வருஷம் ஆன முனுசாமின்னு சொல்லி ஒரு வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருடம் இலாக்கால வேலை செஞ்சு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம வெளியே போயிட்டாரு. ஒரு ரயில்வேலையோ ஒரு வேற துறைகள்ல வேலை செஞ்சா அவங்களுடைய பெனிஃபிட்ட பாத்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம். ஆனா நாங்க வேலை செஞ்சா 300 ரூபாயிலிருந்து 3000 6000 9000 12000 15,000 இப்ப 48,000 நிக்குது. இந்த வாழ்க்கையில இப்போத்த வாழ்வாதாரத்துல 48,000 எந்த மூளைக்கு? இதுல என்ன பண்ண முடியும்? ஆழமான கருத்துக்களை பதிவு செய்திருந்தாங்க. அவங்க குறிப்பிட்டதுல மிக முக்கியமான ஒன்று, எந்த ஒரு சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 40 வருடம் வேலை பார்த்து ஓய்வு பெற்றாலும் கூட அதனுடைய பலன் இல்லை. மற்ற துறைகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது அதனுடைய பலன் மிக அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு ஆதங்கத்தை சொன்னாங்க. அவங்க குறிப்பிடுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், 7வது ஊதிய குழுவில் இவங்களை இணைக்க வேண்டும், நீதிபதிகள் குழு என்று ஒன்று அமைத்து அதற்கு இவர்களுக்கு ஏற்றாற் போல ஒரு வேலையை அவங்களுக்கு உண்டான சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குழுவாக அந்த நீதிபதிகள் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல நிறைய உணர்வுகளை சுமந்து வந்த அந்த தபால்காரர்களுடைய நிலை சஞ்சலத்தில் இருக்கிறது. இது பற்றி தொடர்ந்து பேச காத்திருக்கிறோம். சஞ்சலத்தில் இருக்கிறார்கள் அஞ்சலக ஊழியர்கள், குறிப்பாக ஜிடிஎஸ் என்று அழைக்கக்கூடிய கிராமிந்தக் சேவாக். அந்த ஊழியர்கள் கிராமத்திற்கு தபால்களை கொண்டு செல்லக்கூடிய ஊழியர்கள் 2.25 லட்சம் பேர் நாடு முழுவதும் இருக்கிறாங்க. தமிழகத்தில் மட்டுமே 25,000க்கும் மேற்பட்ட மக்கள், அவங்களையே நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாருமே கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்னும் தனியார் மயமாகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் எதுவுமே கிடைப்பதில்லை. சம்பளங்கள் மிக குறைவான சம்பளமாக இருக்கிறது. ஓய்வூதியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய, அதாவது ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மற்ற பெனிஃபிட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி காலவரையற்ற போராட்டத்தை மார்ச் 10ஆம் தேதியிலும் தொடங்கி இருக்கிறார்கள். ஜான் புருட்டோ, உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் உங்க சங்கத்திலிருந்து போராட்டம் தொடர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டத்திற்கு இந்த உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய இலாக்காவை சேர்ந்தவர்கள், அந்த ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது போல 2.5 லட்சம் இலாக்கா துறையை சார்ந்தவர்கள், அவர்கள் உங்க ஊழியத்தில் அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அவங்களுடைய பங்கீடு உங்களுக்கு எந்த அளவில் இருக்கு? அவர்களுடைய பங்கீடு எங்களுக்கு சுத்தமா இல்லை. அவர்களோடு நாங்கள் இருந்து அவர்களுக்காக நாங்கள் தியாகங்கள் செஞ்சவர்கள், அவர்களுக்காக கொடி பிடித்தோம், அவர்களுக்காக கோஷம் போன்ற நாங்கள் தான் அதிகமான உறுப்பினர்களை காட்டினோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சிறிய ஒரு அணுகுமுறை கூட அவர்கள்ட்ட இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஊழியர்கள் நாங்கள் தான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு பென்ஷன் கிடையாது, எங்களுக்கு வீட்டு வாடகை அப்படி கிடையாது, எங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த சம்பளம் லீவ் எடுத்தா அந்த சம்பளத்தை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க, இதான் கொடுப்பாங்க. மினிமம் 5,000 ரூபாய்
மேக்சிமம் 10,000 ரூபாய் இவ்வளவுதான் வாங்குறோம். எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. செத்தா 10,000 ரூபாய் வந்து இஎம்ஐ கடனுக்கு கொடுப்பாங்க. டியூட்டியில் இருக்கும்போது செத்தா, டியூட்டி இல்லாம ரிட்டையர்ட் ஆகி போனா 40 ஆண்டுகள் வேலை பார்த்தா அவங்களுக்கு 60,000 ரூபாய் கையில கொடுக்கறாங்க. ஒரு 1000 ரூபாய் கூட பென்ஷன் கிடையாது, ஒரு 100 ரூபாய் கூட பென்ஷன் கிடையாது. அவர் 20 வருஷம் 65 வயதுல அவன் வெளியே போய் ஒரு சிங்கிள் டீக்கு கூட அவன் வெளியே நிற்க பிள்ளைகள் கூட சரியாக அவர்களை நடத்துவார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் மிகவும் வேதனையில் இருக்கிறோம். இந்த லாக்காவை நாங்கள் நினைத்து பார்த்தால் அதிகமாக வேலை செய்கிறோம், நல்ல சேவை செய்கிறோம். இதை உயர்த்துவதற்காக இன்னும் நாங்கள் எங்களை வந்து சிறப்பான முறை எங்களுக்கு சம்பளங்களாக கொடுத்து எங்களை வழிநடத்தினால் நிச்சயமாக இந்த லாக்காவை நாங்கள் தூக்கி பிடிப்போம். நாங்கள் தான் இந்த லாக்காவினுடைய முதலெலும்புகள். தனியாருக்கு தாய் பார்க்கப்படுகிற இந்த லாக்கா, ஆனால் இந்த லாக்காவிலே கடைசி வரை இருக்கக்கூடிய இந்த லாக்காவின் குடிமக்களாக நாங்கள் தான் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்கு நன்றி திரு ஜான் பிரிட்டோ. இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தபால் துறையினுடைய முதுகெலும்பாக செயல்பட்டது இந்த கிராமங்களுக்கு அந்த கடிதங்களை அவங்க தபால் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர்கள் இந்த ஜிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே தபால்களை கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த ஊழியர்கள். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பார்த்துட்டு இருக்க நேயர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தவங்க தான். அவங்களே உங்க வீடுகளுக்கு மணி ஆர்டர் அனுப்புறதோ ஒரு கடிதம் சொல்றதோ, இன்னைக்கு என்னதான் மொபைல் அப்படிங்கிறது வந்தாலும் கூட ஒரு கடிதம் சுமந்து கொண்ட அந்த உணர்வுகளை ஒரு மொபைல் போன் மூலமாக தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம் தான். இந்த நிலையில இவர்களுடைய நிலைக்கு இவர்களுடைய குறிப்பிட்ட அந்த போராட்டத்திற்கு முக்கியமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்க சொல்றது போல ஒரு ரிட்டையர்ட் ஆகும் போது கூட எங்களுக்கு கிடைக்கிற மொத்த அமௌண்டே வெறும் 60,000 ரூபாய் தான் இருக்கு அப்படிங்கிறதா. இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையாக உழைக்கிறோம், அதிகமாக வேலை பார்க்கிறோம், ஆனால் எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை, சலுகைகள் கிடைக்கவில்லை. இந்த சலுகைகளும் பலன்களும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட திரு ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. முடிஞ்சா அவங்கவுங்க தன் போக்குவரத்து இந்த தபால் துறையை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு கடிதம் எழுதுவோம். இந்த துறை மேம்படுத்தும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காந்தி டிவியோடு.